மக்கள் நம்மளுடைய உருட்டு நிதி உதயநிதி என்ன வந்து சட்டமன்றத்துல பயங்கரமான கேமரா பண்ணிவிட்டாரு. திரும்ப திரும்ப பேசுறீ உட்காரு முதல்ல சபாநாயகர் சொல்லாம சொல்லிட்டாரு. ஏன்னா திரும்ப சொன்னதையே சொல்லி என்ன வெறுப்பேத்திட்டாரு உதயநிதி. அதை பத்தியும் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களை ஆப்போசிட்ல இருந்து லாட்ரி அப்படின்னு கவுண்டர் அடிக்கவும் அதுக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து கொடுத்த தரமான பதிலை பத்தியும் ஒயின்ஷாப் துறையில நடந்த ஊழல்கள் லஞ்சங்களை பத்தியும் திமுகவினர்களே ஏன்னா சாராய ஃபேக்டரி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் காரசாரமான விவாதங்கள்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முக்கியமான உயிர் மூச்சு வரக்கூடிய காவிரி நதிநீர் பிரச்சனை என மேகதாது பிரச்சனை பத்தி முக்கியமான விவாதங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி தான் முழுக்க நம்மளுடைய வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களே, இன்னைக்கு சட்டமன்றத்துல உதயநிதி பண்ண காமெடி பெரிய காமெடி. என்ன அப்படின்னா திரும்ப பேசுறேன் சபாநாயகர் சொல்லாம சொல்லி உட்கார வச்சுட்டாரு உதயநிதியை. அனைத்து கட்சி கூட்டணும் ஒத்த கால புடிவாதமா சொன்னதையே சொல்லி வெறுப்பேத்தி ரொம்ப போர் கழிச்சிட்டாரு உதயநிதி. என்ன அப்படின்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுல விஜய் அவர்களுடைய ஆட்சியில ஒரு மனதாக என மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றி என பிரதமருக்கு அனுப்பி வச்சாச்சு. அந்த உறுப்பினர்கள்லாம் எல்லா கட்சி உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல. ஓ, நாம் தமிழர் மட்டும் இல்லையா? சாரி, நாம் தமிழர் தவிர்த்துட்டு எல்லா கட்சி உறுப்பினர்களுமே இருக்காங்கல்ல. அப்ப அனைத்து கட்சிகளுமே உள்ளடக்கிறதுல எல்லா கட்சிகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் என ஒத்துழைப்பு கொடுத்து தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டு என பிரதமருக்கு அனுப்பி வச்சாச்சு. ஆனா மறுபடிக்கும் உதயநிதி என்ன சொல்றாருன்னா, நீங்க அனைத்து கட்சியை நீங்க கூட்டுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க புடிவாதமா சொல்றாரு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா மட்டும் என்ன மாறிட போகுது? கர்நாடகா உடனே மேகதாதுவை ரத்து பண்ணிட்டு ஏன்னா தண்ணியை பூரா அப்படியே தீப்பிட போறாங்களா? இல்ல, இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று நடக்கிற பிரச்சனையா? விஜய் அவர்களுடைய ஆட்சியில தான் மேகதாது கொண்டு வரப்பட்டாங்களா? விஜய் அவர்களுடைய ஆட்சியில தான் மேகதாது வந்து கட்டப்படும் சொன்னாங்களா? விஜய் அவர்களுடைய ஆட்சியில தான் தண்ணி தராம கர்நாடகா தண்ணி கட்டுதா? இதுக்கு முன்னாடி நடக்கலையா? இது காலங்காலமாக ஏன்னா ஒரே பூச்சாண்டி வேலை காய்கிருக்காங்க கர்நாடகா. இதே சட்டமன்றத்துல பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு கர்நாடகாவுக்கு எதிராக, மேகதாதுக்கு எதிராக. ஏன்னா இது மக்களாட்சியில் மட்டும் இல்ல, மன்னராட்சி காலம் தொட்டு இந்த பிரச்சனை நடந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னமும் இப்பதான் விஜய் அவர்களுடைய ஆட்சியில தான் மேகதாது கட்ட போறாங்க, விஜய் அவர்களுடைய ஆட்சியில தான் வந்துட்டு தண்ணி வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி மடை மாற்றி மக்கள் எது திசை மாட்டிருக்காங்க இந்த திராவிட முன்னேற்ற கும்பல். இவங்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலேயே 3 முறை உச்ச நீதிமன்றத்துல என்ன மனு போட்டு ஏன்னா 3 முறையுமே தள்ளுபடியா இருக்கு. ஏன்னா 3 முறை தள்ளுபடியானதுக்கு என்ன காரணம்? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு நம்மளுடைய ஆளுநர் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கான பதில் இல்லை. காவிரி நதிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரச்சனை கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய உயிருக்கு இணையான பிரச்சனை. ஏன்னா ஒரு கண் அசைச்சா, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஒரு கண் அசைச்சா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே திரண்டு வந்து கர்நாடகா பார்டர்ல நிற்கும். ஏன்னா அப்படியெல்லாம் ஈஸியா கட்ட விட்டு வேடிக்கை பார்த்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா மேகதாதுல தைரியம் இருந்தா அணை கட்ட முடியுமா? முடியாது. அதாவது சின்ன குழந்தைக்கு சாப்பாடு விட்டும் போது பூச்சாரி வந்துடுவான் புடிச்சு கொடுத்துருவேன் பூச்சாண்டி கட்டுவாங்க இல்லையா? அந்த வேலையை தான் கர்நாடகா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு நாளும் வந்து மேகதாதுல அணை கட்ட முடியாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே உயிரை கொடுத்து போராடும். முதலமைச்சர் வந்து கண் அமைச்சா தமிழ்நாடே திரண்டு நிற்கும். மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்தியாவே வந்து தம்பிச்சு போற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு திக்குமுக்காட வச்சிருவாங்க நம்மளுடைய தமிழ் மக்கள். சாதாரணமா பேசிக்கிருக்காரு நம்மளுடைய உதயநிதி. நீங்க மேகதாதுல ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. இன்னைக்கு சொல்றோம், இந்த வீடியோ மூலியமாக பதிவு பண்றோம், மேகதாதுல ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. ஏன்னா ஒரு செங்கா கூட எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா இவங்க சும்மா பூச்சணி கட்டுறாங்க. அவங்களுக்கு மேகதாது இல்லைன்னா அரசியலே கிடையாது. மேகதாதுல வச்சுதான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு வர வேண்டிய தண்ணி என்ன அவங்க கொடுத்து அவனால போராடி வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் வரும். என்ன நாள் அப்படின்னா தமிழ்நாடு தண்ணீரை பெறும் ஒரு நாள் நம்மளுடைய முதலமைச்சரோட ஆட்சியில. அப்படி தமிழ்நாடு தண்ணீரை விடும்போது அவங்களுக்கு அதிகமா வந்து மழை பெஞ்சு இன்னைக்கு உபரி நீரை போற நம்மளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இல்ல. உபரி நீரை வந்துட்டு நம்ம திறந்து விடுறாங்க இல்ல. ஏன் பெங்களூர் அழிஞ்சுக்கிறேன், பெங்களூர் மூழ்கிறேன், ஏன்னா கர்நாடகா தண்ணீரை மிதந்துரும் அப்படின்ட்டு அவங்களுக்கு மழை பெய்யும் போது நம்மளுக்கு எமர்ஜென்சியா திறந்து விடுறாங்க பாருங்க தண்ணி. அவங்களுக்கு அன்னைக்கு பதிலடி பயங்கரமா இருக்கும். உனக்கு தண்ணி வந்துட்டு திறந்து விடணும்டா, உன் வீட்டு பாத்ரூம் திறந்து விட்டுக்க, உன் வீட்டுக்கு திறந்து விட்டுக்க, இங்கே வரக்கூடாது தண்ணி. அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா திறந்து விடக்கூடிய உபரி நீர் ஒரு நாள் வந்து துறக்க முடியாம தத்தளிச்சு தவிச்சு வந்து
தமிழ்நாட்டினுடைய காலில் விழக்கூடிய நிலைமை ஏற்படும். ஏன்னா அந்த நிலைமையெல்லாம் மாத்துறதுக்காண்டுதான் இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும். ஏன்னா காலங்காலமாக நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி அமைக்கணும். இதுக்கெல்லாம் முட்டுக்கட்ட போறணும் அப்படின்னு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சீட்ல ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்காங்க நம்மளுடைய முதலமைச்சரை. அடுத்து ஒரு முக்கியமான வாதம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஒயின்ஷாப் துறையில ஏன்னா லஞ்ச ஊழல்கள்லாம் ஒழிக்கப்பட்டு குறைக்கப்பட்டு லாபம் இன்னைக்கு அதிகமா காமிக்குது அப்படின்னு அமைச்சர் பேசுறாரு. அப்படி பேசும்போது பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல, லஞ்சம் இல்ல, எதுவுமே இதெல்லாம் ஒழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு பேசும்போது அவங்க எதிர்கட்சியில இருந்து கேக்குறாங்க, என்ன சொல்றாங்கன்னா ஆதாரம் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆதாரம் இருக்கு அப்படின்னு குறுக்கிட்டு பேசுறாரு யாரு, நம்மளுடைய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். அப்ப குறுக்கிட்டு பேசும்போது அமலாக்கத்துறையில ஏன்னா எந்தெந்த உறுப்பினர்கள் எல்லாம் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு வசூல் பண்ணாங்க, யாரெல்லாம் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, யாரெல்லாம் இதுல முறைகேடாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ட்டு முழு அறிக்கையுமே திமுகவுடைய அரசுக்கு வழங்கப்பட்டுச்சு. அவங்க அப்பீல் தான் இருக்காங்க, இதுல நடவடிக்கை எடுக்கல அப்படின்ட்டு சிறப்பான ஒரு அழகான ஒரு பதில சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு உட்காரும் போது அங்கிருந்து ஒரு கவுண்டர் என்ன அப்படின்னா லாட்ரி அப்படின்ட்டு டக்குனு எந்திரிச்சு எரிமலையா வெடிச்ச நம்மளுடைய அமைச்சர் மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவர்கள் நினைக்கிறார் அப்படின்னா, லாட்ரி கிண்டல் பண்றீங்க, லாட்ரின்னு கிண்டல் பண்றீங்க, லாட்ரின்னு பேசுறீங்க. நாங்க இங்க இருக்கக்கூடிய எந்த அதிகாரிகளுமே ஏன்னா எந்த துறையை சார்ந்துமே நாங்க இல்ல, ஏன்னா லாட்ரி நாங்க விக்கல, லாட்ரிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இப்ப நாங்க எந்த தொழிலையுமே நாங்க ஈடுபடல. ஆனா லாட்ரின்னு நக்கல் பண்ற நீங்க, லாட்ரின்னு எங்களை குத்தி காமிக்கிற நீங்க, லாட்ரி வியாபாரத்துல 900 கோடி நீங்க வாங்குனீங்களே, அது எதுக்கு வாங்குனீங்க, இதுக்கு எதிர்கட்சியில பதில் சொல்லணும் அப்படின்ட்டு காரசாரமா ஒரு விவாதத்தை வச்சுட்டு உட்கார்ந்தாரு. அதுக்கு எந்திரிச்சு சொல்றாரு என்ன அப்படின்னா, நம்மளுடைய உருட்டு நிதி அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது அவருடைய மாமனார் தான் கொடுத்தாரு, அவங்க மாமனார் போய் கேளு அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாமனார் தான் கொடுத்தாரு அப்படின்னா அப்ப மாமனார்ட்ட நீங்க வாங்கியிருக்கீங்க, வாங்கினத நேரடியாக சட்டமன்றத்திலேயே ஒத்துக்கிட்டாரு நம்மளுடைய உருட்டு நிதி அண்ணன் உதயநிதி அவர்கள். ஏன்னா அப்படி வாங்கிட்டு அப்ப லாட்ரின்னு என்ன எதுக்கு நீங்க சொல்றீங்க, எதுக்கு நீங்க நக்கல் பண்றீங்க, நீங்க 900 கோடி நீங்க வாங்கணும், நாங்க தான் வாங்கணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்க, அதான் அவருடைய மாமனார்ட்ட போய் கேட்க சொல்றீங்க. ஏன்னா அப்ப நீங்க பார்ட்டி ஃபண்ட் நீங்க வசூல் பண்ணி என்ன கொளுத்த லாபம் பார்த்து என்ன நல்லா சொகுசா வாழ்ந்துருக்கீங்க. ஏன்னா அது நீங்களே ஒத்துக்கிறீங்க இல்லையா, அப்ப அவருடைய மாமனார்ட்ட போய் கேளுங்க. அவர் ஒரே ஒரு சொல்லிட்டாரு, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, உங்க அப்பாவை காண அந்த சட்டமன்றத்துல உங்க அப்பாவை தேடி பார்த்தது இல்ல, நீங்க போய் உங்க அப்பாட வீட்டுல போய் கேளுங்க, தெளிவா விளையாவரே சொல்லுவாரு உங்க அப்பா அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாப்ல. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, திமுக அந்த உறுப்பினர்கள் எல்லாம் இடையிலேயே பாத்ரூம் வருது அப்படின்னு எந்திரிச்சு ஓடிடுவாங்க இல்லையா, எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஓடிடுவாங்கல்ல, அப்படி ஓடல. நம்மளுடைய இது உதயநிதி அண்ணன் மட்டும் எந்திரிச்சு ஓடிட்டாரு, அவர் மட்டும்தான் காணோம் இடையில. ஏன்னா மித்தபடி எல்லாருமே கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ஏன்னா மக்கள் நக்கல் பண்றாங்க, இவங்க இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் ட்ரோல் பண்றாங்க, இடையிலேயே பாதி ஓடிடுறாங்க, ஏன்னா தைரியம் இல்ல, ஏன்னா பயந்தாங்குழியே அப்படி அப்படின்னு பல கேள்விகள் மக்கள் முன்னாடி வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா இன்னைக்கு முழுக்க உட்கார்ந்து நல்லா வசம் வாங்கிட்டு போயிருக்காங்க நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த உறுப்பினர்கள் எல்லாம். அப்புறம் நம்மளுடைய தாத்தா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் பேசுறதுக்கு எந்திரிக்கிறாரு, ராவண்டா ஒத்தையில் நிக்கிற எம்மாண்ட எந்திரிக்கும் போது ஏன்னா அவர் கடந்து கத்துறாப்ல ஏத்தாப்பிட்டு அப்படி ஒரு லுக்கு தான் பார்த்தாப்ல. பார்த்ததுல அப்படியே 1000 அர்த்தங்கள் அந்த அந்த பார்வையில, ஏன்னா மிரண்டு போயிட்டு அப்படியே சட்டமன்றமே கொஞ்ச நேரம் அப்படியே கொதிச்சு பார்த்துச்சு. அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க, அவங்க பேசும்போது குறுக்கிட வேணாம், உட்காருங்க. இன்னும் அந்த ஒரு பார்வைக்கு 1000 அர்த்தங்கள் இருந்துச்சு. அந்த மாதிரி முதலமைச்சர் எந்திரிச்சு பேச போயில மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையை போட்டு எந்திரிச்சிருந்தாரு நம்மளுடைய எடப்பாடி அவர்கள். அதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய முதலமைச்சர் உதயநிதிக்கு ஒரு சிறப்பான தரமான ஒரு சம்பவம் செய்யக்கூடிய ஒரு பதில ஏன்னா கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டாரு. அதனால திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், என மேகதாதுவையும் ஏன்னா காவிரி குடிநீரையும் பத்தி வச்சு ஏன்னா அரசியல் தான் பண்ணுவாங்க. ஆனா நம்மளுடைய அரசு, தாவேக்காவுடைய அரசு அதுல அரசியல் பண்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அதுல அரசியல் பண்ண மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஏன்னா இதுல தாவேக்காவுடைய நம்மளுடைய அரசு இதுல அரசியல் பண்ணாது, முழுக்க இதுல தீர்வு கண்டு கர்நாடகாவே வியக்கும் அளவுக்கு இது ஒரு தீர்ப்பு அமையும். அந்த தீர்ப்பு கர்நாடகாவுக்கும் அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், என மற்ற வட மாநிலங்களாக இருக்கட்டும்,
எல்லாருக்குமே ஒரு திருத்தமாக அமையும். நானும் வருவேன் தனி ஒருவனாய்